ட்ரேடிங் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருந்தா திஸ் த ரைட் வீடியோ ஃபார் யூ. ஸோ நான் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஒரு டெஃபைன்ட் ட்ரேடிங் வீடியோ இருந்ததில்லை. எப்படி ஒரு பர்சன் ஃப்ரம் பிகினர் டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக மட்டும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆன வீடியோ ஸோ நான் எந்த யூடியூப் சேனல்லையும் நான் பார்த்ததில்லை. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரம் நியூபி டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஒரு ரோட் மேப் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஒரு பென்னோ ஒரு புக்கோ வச்சு பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் பீப்புள் வந்துட்டு ட்ரேடிங்க்கு வரும்போது முதலான கொஸ்டின் என்ன கேட்குவாங்கன்னாக்கா, வாட் இஸ் ட்ரேடிங்? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மார்க்கெட் போகிறோம், மார்க்கெட் போய் 100 kg டொமேட்டோ வாங்குறோம் at a price of 10 rupees. ஸோ நான் வந்துட்டு இங்கே 100 into 10 rupees கொடுத்து ஸோ ஐ எம் பேயிங் 1000 rupees for 100 kg of tomato. நான் வந்து அந்த 100 kg என்னோட கடைக்கு எடுத்துன்னு வந்து ஐம் ஜஸ்ட் செல்லிங் இட் வித் price of 15 rupees. என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா 5 rupees இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன், ஒன்று வந்துட்டு பை பண்ணேன், அப்போ இன்னொன்று செல் பண்ணேன். ஸோ நம்மள என்னன்னு கூப்பிடுவாங்கனாக்கா ஒரு ட்ரேடர்னு கூப்பிடுவாங்க, இல்லை நம்ம ட்ரேடிங் பண்ணிருக்கிறோன்னு கூப்பிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ட்ரேடிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோம், நம்ம ஒரு ஸ்டாக்கு செல் பண்ணுறோம். ஸோ வி ஆர் கால்ட் ட்ரேடர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம், ட்ரேடிங்கும் இல்லை இன்வெஸ்டிங்கும் ரெண்டும் சிமிலரா ப்ரோ? ரெண்டும் சிமிலர் கிடையாது. இட்ஸ் சம்திங் டூ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். நம்ம ட்ரேடிங்னு பார்த்தோம்னாக்கா சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு 1 lakh rupees கேபிட்டல் எடுத்துனாரேன். அந்த 1 lakhல என்னோட ப்ராஃபிட் மோட்டிவ் என்னன்னாக்கா I'm going to make 5,000, 10,000, 15,000 or 20,000. So whereas investing நீங்க பார்த்தீங்கன்னாக்கா if I'm investing 1 lakh என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு 2 lakhs இல்லை 5 lakhs 10 lakhs இல்லை 15 lakhs பண்ற மோட்டிவ்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் as an investor. So this is one of the major difference. So second difference பார்த்தீங்கன்னாக்கா the time period. Time period tradingல வந்து less than a year. It may be 1 day, 2 day or 3 days or even a week or even 1 month. And investing நீங்க பார்த்தீங்கன்னாக்கா which is more than 5 years, 10 years and 20 years. So next நம்ம பார்க்குற கான்செப்ட் என்னன்னாக்கா எந்த மார்க்கெட்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணலாம், லைக் இந்தியன் மார்க்கெட்ஸ், கிரிப்டோ மார்க்கெட்ஸ், forex market and then global markets like trading in USA or trading in London. இதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸில் there are variety of instruments. One is equity trading, index trading and third is futures and options. ஸோ ஈக்விட்டி ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்விட்டி ட்ரேடிங் நம்ம வந்து ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸில் HDFC பேங்க், ICICI பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆர் விப்ரோ, இந்த மாதிரி so many companies இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. we can trade in those companies. that is called equity trading. நீங்கள் செகண்ட் டைப் ஆஃப் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னாக்கா இண்டெக்ஸ் ட்ரேடிங். இண்டெக்ஸ் ட்ரேடிங்னா நீங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா, நிஃப்டி, அப்புறம் பேங்க் நிஃப்டி இல்லைனா சென்செக்ஸ். ஸோ இதெல்லாம் டைப் ஆஃப் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். த தேர்ட் டைப் ஆஃப் ட்ரேடிங் இஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னன்னாக்கா த ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங். நம்ம எந்த ஸ்டைலில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேடர்னு எடுத்துக்கொண்டாக்கா ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்கனாக்கா நான் வந்துட்டு ப்ரிடாமினென்ட்லி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவேன், அப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுவேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் I don't do any type of trading. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் நீஷ் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைலை நீங்கள் சூஸ் பண்ணோம். ட்ரேடிங் ஸ்டைலில் எத்தனை விதம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் விதம் வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங், செகண்ட் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங், தேர்ட் வந்துட்டு ஸ்கேல்பிங் அண்ட் ஃபோர்த் வந்துட்டு பொசிஷனல் ட்ரேடிங். ஸோ த ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன நம்ம பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாக் பை பண்ணுறோம், இன்னைக்கே நம்ம வந்துட்டு அந்த ஸ்டாக்கை நம்ம செல் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் கால் இன்ட்ராடே ட்ரேடிங். ஃப்ரம் 9:15 till the market close at 3:30 எதனா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோம்னாக்கா இட்ஸ் கால் இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, இன்னைக்கு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க 3 நாளுக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள இந்த ஸ்டாக் வந்துட்டு 5% மேலே போவோன்னு நினச்சி இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஏதாச்சும் நீங்கள் ட்ரேடிங் மோர் தென் 1 day பண்ணியிருந்தா இட்ஸ் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ த தேர்ட் டைப் ஆஃப் ட்ரேடிங் இஸ் ஸ்கேல்பிங். ஸோ ஸ்கேல்பிங் வந்துட்டு எந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்டைல்னாக்கா சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டாக்ல என்ட்ரு ஆகிறேன், வித்தின் less than 15 minutes செல் பண்ணனாக்கா இட் இஸ் கால்ட் as scalping. Scalping can be within 2 minutes or 10 seconds or 1 minute or 60 seconds and so forth. So next one positional trading பார்க்கலாம். So for example நான் வந்துட்டு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன் with the motive that இந்த ஸ்டாக் வந்துட்டு ஆஃப்டர் 3 months எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும், ஆஃப்டர் 6 months வந்துட்டு இந்த ட்ரேடில் நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இட் இஸ் கால்ட் பொசிஷனல் ட்ரேடிங்.
பட் பொசிஷனல் ட்ரேடிங் இஸ் less than 12 months. இப்போ வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க எந்த மாதிரி ஸ்டைல் நான் யூஸ் பண்ணுவேன் நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு, பட் எந்த மாதிரியான கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட். ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விச் இஸ் அனாலிசிஸ் ஆஃப் கம்பெனி. ஸோ நம்ம ஒரு கம்பெனி அனாலிசிஸ் பண்ணும்போது லைக் கம்பெனியோட ப்ராஃபிட், கம்பெனியோட நெட்வொர்த், அப்புறமா கம்பெனியோட க்ரோத், இல்லைனா பி ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு கம்பெனியில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது இட் இஸ் கால்ட் அஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். சிம்பிள் திங் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா நம்ம வந்துட்டு பேசிக்கலி ஒரு சார்ட்ஸில் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? based on the candlesticks patterns we're gonna take trades. That is a simple difference between a technical analysis and a fundamental analysis. We as traders based on technical analysis தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். So under technical analysis there are different kinds of concept. So நீங்கள் அந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா one is price action trading, chart patterns, liquidity, ICT concepts, candlestick patterns concept, trend lines, support and resistance. This is all the type of concept people as traders use or trade எடுக்கிறதுக்கு. And the next thing is risk management. Risk management is one of the most important concept. So for example, நான் வந்து ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டிஃபைன் மை ரிஸ்க். ஸோ நான் வந்துட்டு என்னோட ரிஸ்க் வந்துட்டு 1000 rupees டிஃபைன் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா என்னோட லாஸ் வந்துட்டு 1000 rupeesக்குள்ளே ஒரு 1000 rupees தான் ஆகணும். அதை விட்டு அதுக்கு மேலெல்லாம் ஆகக்கூடாது. ஸோ தட் இஸ் கால்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆர் மேனேஜிங் ஆஃப் யூர் ரிஸ்க். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் சைக்காலஜி. Psychology plays one of the most important role in trading. நான் வந்துட்டு ஒரு ட்ரேடில் என்னோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னாக்கா 1000 rupees. 1000 rupees நான் ரிஸ்க் வைக்கும் போது சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேட் வந்துட்டு ப்ராஃபிட்க்கு போகுது. அப்போது என்னோட மைண்ட் செட் என்ன? என்னோட மைண்டில் யோசிக்கலாம், ஓகே ஃபைன் நான் வந்துட்டு அப்படியே விட்டுறேன் இந்த ட்ரேட் வந்துட்டு 5000 rupees எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்குது, இல்லை நான் வந்துட்டு ரொம்ப பயப்படுறேன், இல்லை எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் சொல்லிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டும் வரலாம். இல்லை நீங்கள் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் யூர் மைண்ட் கேன் சே 1000 rupees இப்போ புக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு 1000 rupees let it run as a profits. This is one of the few types of psychology when a trader gets it while he's taking trades. And next thing is journal and analysis. என்னோட ட்ரேடிங் டேஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா losses have taught me much more than what people taught me. நீங்கள் ஜேர்னல் பண்ணும்போது நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க, மிஸ்டேக் மேக் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக்கெல்லாம் ஒரு புக்கில் நீங்கள் எழுதி வச்சுருந்தால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஓகே ஃபைன் இந்த மாதிரிலாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அப்புறமா இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி ஒரு ட்ரேடிங் journey வந்துட்டு நான் எப்படி ஸ்மூத் பண்ணுவேன். ஸோ when you stop avoiding making mistake, that's the way that you're gonna make profits. இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினராக இருந்தால் கம் வித் லெஸ் ட்ரேடிங் கேபிட்டல். ஸோ உங்களுக்கு கையில் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண லூஸ் பண்ண, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ஆர் 5,000 எந்த காசு உங்களுக்கு லூஸ் பண்ணணும்னு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ அந்த காசை எடுத்துன்னு வாங்க. ஏன்னா பேசிக்லி எவ்ரி பீப்புள் who come to trading for the first time they're going to lose it all. Trading experience பண்ணுங்க with a limited money. trading என்றது or learn பண்ணி பண்றது தான் it's called real trading. So நம்ம ரிவைஸ் பண்ணலாம் guys. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், வாட் இஸ் ட்ரேடிங் என்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரேடிங் இன்வெஸ்டிங் டிஃபரன்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் பார்த்தோம். அண்ட் வாட் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் வி கோனா யூஸ் டு டேக் ட்ரேட்ஸ். அப்புறமா ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் பற்றி பார்த்தோம். கான்செப்ட் தட் வி கோனா யூஸ் டு டேக் ட்ரேட்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, அப்புறம் ஜர்னல் பார்த்தோம் guys. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆன ட்ரேடர் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோவில் ஹவு டு ஸ்டார்ட் ட்ரேடிங் இன் கிரிப்டோ கரன்சி ஆர் ஹவு டு ஸ்டார்ட் ட்ரேடிங் இன் ஃபோரெக்ஸ், இந்த ரெண்டுத்தில் எந்த வீடியோ உங்களுக்கு முதல் வேணும்ன்றது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எந்த கமெண்ட் ஜாஸ்தி வருதோ அந்த கமெண்ட்ஸ் பிரகாரம் நான் அந்த வீடியோ எடுத்துக்கொண்டு வரேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.